இப்படி பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னு முடிவெடுத்து விட்டார். இப்ப முடிவெடுத்து விட்டோடனே ஒரு குழப்பம், அவங்க குடும்பத்துல ஒரு குழப்பம். ஏன்னா புனித பிரான்சிஸ் அசிசியா அவங்க அப்பா சொல் பேச்சு கேட்கல. அவங்க அப்பா என்ன சொன்னாரு, என்னுடைய ஜவுளி கடையில நீ உட்கார்ந்து வியாபாரம் செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு போய் மக்களுக்கு பணி செய்யணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தான் அவருடைய ஆசை. அப்ப பிரான்சிஸ் அசிசியாருடைய தந்தை பிஷப்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இப்ப பிஷப் புனித பிரான்சிஸ் அசிசியாரை கூப்பிடுறாரு, அவருடைய பெற்றோர்களை கூப்பிடுறாரு, ஊர் மக்கள் எல்லாருமே அங்க இருக்காங்க. அப்ப புனித பிரான்சிஸ் அசிசியார் அவருடைய வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கணும். அதாவது இப்ப கடவுளை நான் பின்தொடரணும்னா அந்த தருணத்துல அவருக்கு தடையாக இருந்தது அவருடைய தந்தை. அவங்க அம்மா மெதுவா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவருடைய தந்தைக்கு சுத்தமாக பிடிக்கல, அவருடைய வாழ்க்கையை பிடிக்கல. ஏன்னா அவர் ஒரு பணக்காரனுடைய மகன் போல இல்லாம ஒரு ஊதாரி பைந்தனை போல அழுக்கான ஆடைகளை சாதாரணமான மக்களோட வாழ ஆரம்பிக்கிறார். அதை பார்த்த உடனே அசிசியாருடைய தந்தைக்கு அதை பிடிக்கல. அப்ப அந்த தருணத்துல அசிசியார் ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரை நான் பின்தொடரணும் அப்படின்னா அந்த நேரத்துல அவருக்கு தடையாக வந்தது அவருடைய தந்தை. அப்ப அசிசியார் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆடைகள் எல்லாத்தையும் களைந்து விட்டு தன்னுடைய தந்தைகிட்ட போய் கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாரு, இன்னையிலிருந்து எனக்கு ஒரே ஒரு தந்தை தான் இருக்காரு, அந்த தந்தை பரலோகத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தந்தை கூட தடையாக வரும்போது அதை விற்று விடுகிறார். மத்தேயு நற்செய்தி 6:24 எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டு வந்திருக்கோம். 2 ஓட்டு போட முடியுமா? எனக்கு இந்த கட்சியும் பிடிக்கும் அந்த கட்சியும் பிடிக்கும், அதனால 2 ஓட்டு போட முடியுமா? இடது கையில ஒரு முத்திரை வாங்கிட்டு வலது கையில போயிட்டு இன்னொன்னு வாங்கி போட முடியுமா? முடியாது. அப்ப அசிசியார் விண்ணக தந்தைய நோக்கி பயணம் செய்யணும்னா அவர் என்ன பண்றாரு, இந்த மண்ணுலக தந்தைய அவரு இழக்கணும். அப்ப அவர் வாழ்க்கையில அவர் தேர்ந்தெடுக்க வேணும். அப்போ ஒரு தடை வருது, அதை அவர் உடைத்திருந்து அதை தாண்டி கடவுளை நோக்கி அவர் பயணம் செய்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலும் கூட கண்டிப்பாக நிறைய தடைகள் வரும். கடவுளை பின்தொடருவதற்கு நம்ம வாழ்க்கையில தடைகள் வரும் பொழுது நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? சில நேரம் அந்த தடைகள் வந்த உடனே சோர்வடைவோம், சில நேரம் எது ஈஸியா இருக்கோ அதை தேர்ந்தெடுப்போம். அப்ப பிரான்சிஸ் அசிசியார் அவர் இயேசுவை தேர்ந்தெடுத்தார். அதே போல நம்ம வாழ்க்கையில நம்ம தடைகள் வரும் பொழுது இயேசுவை தேர்ந்தெடுப்போம்.